இது வந்தாரை வாழ வைத்த நாடு, வந்தவருக்கு விருந்தளித்து நாட்டை தங்க வைத்த நாடு. இந்த மண்ணுக்கு வந்தவர் யாரும் ஒரு நாட்டு பாக்குறவங்க யாரும் நம்மள தப்பா பேசுவாங்கப்பா. சின்ன சிறிய உங்களுக்கு அனுபவம் போனது அப்பா வேணாப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. சொல்றது நீ செய், நீ உடவறிந்து ஓய்வெடுப்போ. உனக்கு தெரியாது அனுபவம் பண்ணிக்கிட்டு போங்க. ஐயா ரொம்ப நன்றி. நல்லதுமா. என்னமா ஆனா இசுங்கடா எல்லாம் தான் தந்துட்டாங்களே. இல்லங்க வேறண்ணா கொஞ்சம் ஒரு ஹெல்ப்லாம் வேண்டும். ஓ ஹெல்ப் தானா? எங்கிட்ட கேளு, மொத்த ஏற்பாடு நான் தான் பண்றது. இங்க தங்குன்றாரு. ஆமா. துணிமணி எல்லாம் யார் எடுத்துட்டு வருவாங்க? துணிமணி தானே ஆள்லாம் எடுத்துணும். ஆள்லாம் இங்கே உனக்கு அந்த கதை மன்னரை கூட எடுப்பாரு ஒரு நாளைக்கு. விடு முக்கியமான சொல்லிடுங்க. என்ன மன்னரோட எடுத்துருக்காரு அது அப்புறமா அதான் சொல்றேன். நான் மட்டும் இல்லை நான் சொல்றேன். பச்சா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு என்ன வேணும்? அது பாரு அரண்மனைக்கு பின்னா அந்தரங்க இருக்குது. அது இல்லங்க வேறண்ணா எங்க வீட்டுல இதுக்கு முன்னாடி நான் இப்பதான் இந்த டான்ஸ்ல ஆடுறேன். அதுக்கு முன்னாடி குச்சிப்புடி நாட்டி ஆடுவேன். தெரியுமா? நீ 4-5 குச்சி 5-5 குச்சி ஆடிக்கணும். புடிச்சிங்க ஆடுவேன். தெரியும், நான் பாத்துக்கிறேன். பயமா புடிச்சிங்க ஆடுவேன். ஹலோ ப்ரோ, இருங்க ப்ரோ. ப்ரோ நான் ஜாயிட்டுல போறதானே என்ன பேசுறேன்? டேய் ப்ரோ, நான் சகோதரர்ரா. யாருக்கு தெரியும்? அது இல்ல, அங்க இருக்கும் 2 அது எடுத்துட்டு வந்துறீங்களா? குச்சி தானா? குச்சி ட்ரை பண்றேன். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயங்க, எல்லா குச்சியும் யூஸ் பண்ணதாச்சு. அது இல்ல அடங்கம்மா தாலியா இருக்கும். நாங்க வீட்ல வச்சுங்கறத அது தூக்கிட்டு வந்துருங்க. அதுதான்மா ஏற்கனவே நீ புடிச்சிக்கணும் ஆனதுமா. ஆமா அதுதான் இருக்கு. புதுசாமா புதுசா ஏடுமா. புதுசானா கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுக்கணும். ஏடு அதெல்லாம் வேண்டாம். இருந்தாலும் இந்த அரண்மனை தாங்க சொல்றீங்கல்ல, எனக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கட்டும். என்ன கேளு, நான் ஏற்பாடு பண்றேன் கேளு. ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம். பாத்ரூம் தானா? இந்தியன் பாத்ரூம் பளிங்கல் போட்டு வச்சு அரிமாக்குது. பாத்ரூம் போய் பாரு, சூப்பரா இருக்கும். பளிங்கல் போட்டு வச்சுக்கிறேன். அங்கே சாப்பிடலாம், அங்கே படுக்கலாம், அங்கே போலாம். ஐயா ஐயா எனக்கு இந்தியன் வேண்டாம். ஏன் முட்டி போட்டு உட்கார முடியா? முட்டி வலியுதா? அப்படியே உட்காந்தே போனமா? உனக்கு அதை விட ஒசி நெட்ல பார்த்தோம். புது மாடு ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஹெலிகாப்டர் வந்துக்குது. நாளைக்கு பாத்ரூம்ல அதை ஃபிட் பண்ணி விட்டுறேன். நீ போய் முட்டி போட்டு உட்கார வேணாம், அப்படியே உட்கார வேணாம். போ, முக்க கிக்க எதுவும் தேவையில்ல. அது போய் செவுத்தா இன்னும் ஒரு பைப் ஒன்று இருக்கும், வச்சுனா டர்ற நிற்கும். புது மாடல் அப்படியே நின்னுங்க டர்ற. அது உனக்காகவே தயாராகி வந்து புது மாடல் வாங்கி துண்ண பையா. எந்த பேர் கோச்சுனா வாங்கி தான் சாப்பிடணும். ஏண்டா எண்ணெய் வச்சு டெஸ்ட் பண்ண போறீங்க? முதல் அறிமுகமே நீ தான் தந்து வைக்க போறாத. ஏடா கூடமா குடல் போயிடுச்சுன்னா அதெல்லாம் தடுக்குது. அதே மிஷினுக்கு அது தட்டு அமிச்சிடும் அப்படியே. புது மாடலுமா மாடல். சாப்பிட்டு ஹோட்டல்ல போய் கை கழுவிட்டு அதை காய வைக்கிறது ஒரு மிஷின்ல காட்டல உடனே காய்ஞ்சி இல்லையா? அதே மெத்தட் டர். எவ்வளவு ஆண்டவர்கள் சாண்டவர்களா இருக்கிறாங்க. உன்னை போன்றவர் இருக்கிறாங்க. மூடு. என்ன வார்த்தை பேசுறீங்க, ஏது வார்த்தை பேசுறீங்க? அறிவு இல்ல. கொஞ்சம் நாகரிகத்தோட பேச மாட்டேன். இந்த சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம்? வாழ்ந்தா ஒழுக்கமா தண்ணி குடிப்பா. தண்ணி குடிங்க. எப்பவுமே ஐயாவுக்கு ஆட்டா தண்ணி குடிக்காதீங்க. அச்சிக்கணும் போடும். ஃபேனை போட்டு விடுங்க. அப்படி இல்லையா தெருவில் பார்த்தீங்கன்னா குட்டாத்து விசிருங்க. அதெல்லாம் சுத்தி நின்று சாவாடிக்காதீங்க. அவனுக்கு ஒண்டியா விடுங்க, அவன் போச்சுவான். தண்ணி வனாடா போடா. சுத்தி நின்னே சாவடிச்சுக்காங்கப்பா. என்னப்பா குட்டி, என்ன நான் ஒழுக்கணும் உனக்கு நெஞ்சு வலி? உன் பக்கச்சீட்ல நான் நினைக்கிறேன், எனக்கு தானே வரும். இதுக்கப்புறம் உனக்கு நெஞ்சு வலி வராது. செத்துருது. ஐயா வரங்க, ரொம்ப நன்றிங்க. இன்னொரு முறை அடிக்கடி ரூமுக்கு வந்து போங்க. சாப்பாடு கொஞ்சம் நல்ல சாப்பாடு போடுங்க. எனக்கு சிறந்த உணவு இருக்கு. ஆமா, நைட்டு மீன் இவ்வளவு துண்டு சாப்பிட்டியா? வரங்க. அம்மா டெலிவரி பண்ணியா இல்லையா? போயிட்டு வரட்டுங்க. ஹலோ, மீன் இவ்வளவு மீன் சாப்பிட்டியா? டெலிவரி பண்ணியா இல்லையா? டெலிவரி பண்ணியா? இன்னும் இல்லையா? உள்ள உட்கார முடியலமா. நீலே இது நான் போய் வந்தேன். நீ என் கூட வர்றது தானே? அங்க வந்திருக்குமே நல்லா. கோதனை வாங்கி சாப்பிட்டா 5 மீன். ஆனா நிஜமாவே கொஞ்சம் அமைதியாரே பேர் வச்சுக்கிறேன் பாரு பயணின்னு. குட்டி மாமா அமைதியாரு மாமா. என்ன அமைதியாரு? என்னன்னா முக்கியமா ஒரு விஷயத்த நாங்க சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அறுசுவையான சாப்பாடுன்ற விஷயத்துல நிஜமா குறைய கிடையாது. சாப்பாடு போட்ட அனைத்து உள்ளவங்களும் யாரெல்லாம் சேர்ந்து செஞ்சீங்களோ எல்லாருக்குமே எங்களுடைய தலை தாழ்த்தி வணங்குறோம். என்னன்னா சாப்பால குனி முடியாது, அவ்வளோ ஃபுல்லாகுது. இல்லை எல்லாருக்காகவும் நான் பேசிக்கிறேன். ஏன்னா சாப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் பரிமாறின விதம் வேற லெவல். எல்லாருமே ஆம்பளைங்க தான் பரிமாறினாங்க.
பொம்பளைங்க கூட அப்படி பரிமாறுவாங்களான்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி செஞ்சாங்க. அவங்க இங்கிருந்தா பரிமாறிப்பா, அவங்கள விடல, வேற ஒண்ணு இல்ல. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தி அப்படி இல்லம்மா, சொல்ற ஒரு பேச்சு. பொம்பளைங்க ஒருத்தர் ஏத்தி ஏன் ஜாகறீங்க? ஒரு 1000 தேடியா? அப்படி இல்லடா, பொம்பளைங்க கூட ஒவ்வொரு முகம் பார்க்கும்போது சாப்பிடலான்னு தோணும். ஒவ்வொரு முகத்தை பார்த்தா அது அப்படி அவங்களே ஏன் ஜாகற? அவங்களுக்கு சேர்க்காதீங்க, அவங்களுக்கு கணக்கு எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு கணக்கு எடுத்துக்காதீங்க. இது ஒரு அவங்களுக்கு கணக்கு எடுத்தா உன்னால சாப்பிட முடியாது எங்கேயுமே. சரி சரி, இல்லடா இது அவங்க இப்படி வந்தாங்கன்னா இப்படி குஞ்சுக்கோ, சரியா போறோம். சரி சரி, அது ஒரு எடுத்துக்காட்டுல ஒரு எக்ஸாம்பிள். ஐயோ தூக்குறாண்டி. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நிஜமாவே சொல்றேன், சாப்பாடு போட்டு அனைத்து உள்ளவங்களும் நிஜமாவே நல்லா இருந்தது. இல்ல இல்ல, ஒரு சந்தேகம், அது என்ன மீன் அது? அது 15 கிலோ வேண்டாம், ஒரே மீன். பெருக்கண்ட தானே, அது நான் சொன்னா நம்பல சில பேர். சரி ஓகே. ஆமா, அதனால எது இந்த மேடை மேல சாப்பாடு விஷயம் சொல்றேன்னா, நம்ம சம்பாதிக்கிறது ஜான் வயிற்றுக்கு, ஆனா உனக்கு 1.5 வயிறு. அதனால நிஜமாவே சொல்றேன், நம்ம எல்லாருமே உழைக்கிறதுக்கு இந்த ஜான் வயிற்றுக்கு தான். அதனால தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எங்க டாபர் சொன்னாரு. தேவடியா அதனால நல்லா இருந்தது, ரொம்ப நன்றிங்க. அதுக்கு இதுக்கப்புறம் அதே மாதிரி போடுறது, அதே மாதிரியே போடுங்க. நான் வாரேன். ரொம்ப நன்றி ஐயா, எல்லாருக்கும் நன்றி. பரவாயில்லப்பா, அவங்களுக்கு வரத்துக்கு ஒரு மியூசிக்கு, போறதுக்கு ஒரு மியூசிக், ஆடின்னு போறதுக்கு ஒரு மியூசிக்கு. ஆனா நாங்க வந்தா ஒண்ணு இல்லை, இது காலமா போச்சு. சரி பரவாயில்ல, நீங்க வாங்க, நீங்க உங்களுடைய நாட்டிற்கு வந்தேன். சூப்பரா கலக்கிட்டீங்க. எல்லா இடத்திலும் உள்ளதான் பாராட்டி பேசிக்கிறாங்க. 30 ரூபா மன்னர் கலக்கிட்டாரு. ஒரு விழா என்றால் எவ்வளவு கடினம் தெரியும். ஆமா, கொஞ்சம் கஷ்டம் தாங்க. உழைப்பால் உயர்வதுதான் விழா. ஆமா ஆமா, எவ்வளவு உழைத்து எவ்வளவு செலவு, அதான் விழா. உட்காருங்க. எல்லாம் 30 ரூபா பண்ணிட்டு நின்னுக்கிறீங்க. சரி, உடம்பு எப்படி இருக்குது? இந்த விழா நடத்திய காலத்திற்கு என் உடலெல்லாம் டயர்டா சரக்கு அடிக்கலாமா? ஏய், நான் என்ன குடியாரனா? ஐயா, ஒரு நாட்டு மன்னர் சரக்கு கொடுப்பனா? உனக்கு பாயரசமா? மாப்பழ வாழை. ஆமா, முக்கணியால் மொத்தம் பயத்திலே செஞ்சது. அதை குடிச்சா உடலுக்கு எதுவும் பண்ணாது. தோ மாப்பழ வாழை, மூக்கண சாரே, மூஞ்சு மாடு கோயிப்பி, நீ குசூடு விளங்காத குடிக்கிற ஆசையா விட்டு போச்சு. பாட்டு பாடுனா சாப்பிடு. குடிக்கலாம்ல? தாராளமா குடிக்கலாம். உன்னை நம்பிதான் குடிக்கலாம். எல்லாமே நம்பிதான் குடிச்சு போய் சார். இதுவரை குடித்தனக்கு பழக்கம் இல்ல. எல்லாம் குடிச்சா பழக்கம், எல்லாம் கத்து கொடுக்குறாங்க. கள்ள குடிச்சாது சாப்பிடு. கடைசியில கள்ள குடிச்சு சேர்த்துட்டு அப்படி இல்லைங்க, அதெல்லாம் ஆல்கால். இது எனக்குனே தயாரானது. மத்த பையன் திறக்கும் ஒரு வாரம்